எஸ்ஐஆர் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா என்னுடைய நேம் ரோல்ல இல்ல. என்னுடைய நேம்ல கரெக்ஷன் இருக்கு. என்னோட ஃபோட்டோ மாறி இருக்கு. அப்படின்ற மாரி விஷயங்களுக்கு எந்தெந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே அதுக்கான தீர்வுகள் குடுத்துருக்காங்க. புதுசா நீங்க நேம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார்ம் 6ல போயிட்டு நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது என்ட்ரிஸ குடுத்து ஃபோட்டோ ஒட்டி ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணிரலாம். அதே இது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபார்ம் 8 நீங்க போய் சப்மிட் பண்ணணும். கரெக்ஷன்ஸ்னா நீங்க ஷிஃப்ட் ஆகியிருக்கீங்க, உங்களுடைய நேம் தப்பா இருக்கு, இல்ல ஏதாவது அப்டேட் பண்ணணும், அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபார்ம் 8 நீங்க ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ பிஎல்ஓ எப்படிடா கான்டாக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வெப்சைட் நான் சொல்றேன். சும்மா கூகுள்ல போயிட்டு டிஎன்பிஎல்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுல முதல் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதுல உங்களுடைய மாவட்டத்துடைய பேர் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அசெம்பிளி நேம் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட் எந்த பகுதி எந்த பாகம் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்துடும். அதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஏரியால எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் நடத்தினாங்களோ டைரக்டா அங்க போய் நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார்ம் 8, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 அதை பத்தி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ம் 8. ஸோ ஃபார்ம் 8ன்னு சொல்லி ஆன்லைன்லேயே அடிச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக், மார்க்கிங் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த காரணங்களை காட்டி நீங்க ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எலக்டோரல் ரோல்ல ஆட் ஆயிடும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஃபார்ம் 7. ஸோ ஃபார்ம் 7ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கு, இப்ப வந்திருக்கிற எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல்ல உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு, எனக்கு வந்து ஆட்சேபனை இருக்கு, அதை நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்சேபனை அதுக்கப்புறம் நீக்க கோருவதற்கான விண்ணப்பம் தான் இந்த ஃபார்ம் 7. ஸோ நீங்க ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணிட்டு பிஎல்ஓ கிட்ட நீங்க சப்மிட் பண்ணிடணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கோ அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிடுவாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6. நீங்க 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டீங்க, ஸோ நீங்க ஓட்டு போட எலிஜிபிள், நீங்க புதுசா வாக்காளர் அடையாள அட்டை வாங்கணும்னா இந்த ஃபார்ம் 6 இருக்கு இல்லையா, அந்த படிவம் 6 இதை வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேம் எலக்டோரல் ரோல்ல ஆட் ஆயிடும். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலா 9ஆம் தேதி பப்ளிஷ் ஆக வேண்டிய இந்த டிராஃப்ட், இந்த வரைவு பட்டியல் 19ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபைனல் லிஸ்ட் உங்களுக்கு பிப்ரவரி மாசம் பப்ளிஷ் ஆகும். பிப்ரவரி 7ஆம் தேதி டேட் கொடுத்திருந்தாங்க முன்னாடி, இவ தள்ளி போனதுனால மேபி 10 நாள் தள்ளி பிப்ரவரி 17ஆம் தேதி கூட உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகலாம். அதுலயும் நீங்க செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா now you are eligible to vote in 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணிக்கோங்க. Veranda IAS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.